விண்வெளி துறையில் உலக நாடுகளை திரும்பி பார்க்கும் வகையில் தொடர்ந்து சாதனைகளை செய்து வரும் இந்தியா நாளை ஒரு புதிய மைல்கல்லை எட்டப் போகிறது. அதாவது 100வது ராக்கெட் மூலமாக செயற்கைக்கோள்களை விண்ணிலே நிலைநிறுத்தக்கூடிய மிக முக்கியமான சாதனை செய்ய இருக்கிறது. 46 ஆண்டுகளில் இதுவரை 99 ராக்கெட்டுகளை செலுத்தி இருக்கிறது இந்தியா. நாளை 100வது ராக்கெட்டை செலுத்த இருக்கிறது. இதற்கு முன்னால் SLV சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், அதற்கு பிறகு ASLV ஆக்மெண்டட் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், அதற்கு பிறகு போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் PSLV, அதன் பின் GSLV ஜியோ சின்க்ரனைஸ் லான்ச் வெஹிக்கிள், GSLV Mark 3 என்று 5 வகையான ராக்கெட்டுகளை விண்ணிச்சிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் LMV லைட் மோட்டார் வெஹிக்கிள் 3, SSLV என்ற சின்ன சின்ன ராக்கெட்டுகளையும் அனுப்பியிருக்க நானோ ராக்கெட் போன்றெல்லாம் தற்போது பரிட்சார்த்த முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வகையிலே தற்போது 100வது ராக்கெட் நாளை GSLV ராக்கெட்டில் அனுப்ப போகிறது. இந்த ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகா, அதுவும் ஒரே இடத்திலிருந்து 100 ராக்கெட்டுகளை அனுப்பிய ஒரே நாடு என்ற பெருமையும் இந்தியாவுக்கு நாளை கிடைக்க இருக்கிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து தான் இந்த 100வது ராக்கெட் நாளை காலை சரியாக 6:23 மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது. இதற்கான கவுண்ட் டவுன் இன்று காலை 5:23 மணிக்கு தொடங்கியது. 27 மணி நேரம் அந்த கவுண்ட் டவுனில் தற்போது நாளை காலை சரியாக 6:23 மணிக்கு விண்ணில் பறக்க இருக்கிறது. இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தற்போது இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போதைய நிலையில் நமக்கு இஸ்ரோ விஞ்ஞானிகளிடம் தொடர்பு கொண்ட பொழுது தற்போதைய நிலையில் சேட்டலைட் இஸ் ஹெல்தி அண்ட் ஸ்டெடி என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது தயாராக இருக்கிறது, எந்த ஒரு பிரச்சனையும் தற்போதைக்கு இல்லை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது இஸ்ரோ. இந்த NVS 02 என்ற செயற்கைக்கோளை விண்ணிலே நிலைநிறுத்துவதற்காக இந்த ராக்கெட் விண்ணிலே செலுத்தப்படுகிறது. GSLV F-15 ராக்கெட். இது மேம்பட்ட, அதாவது கிரையோஜெனிக், அதாவது உள்நாட்டின் தொழில்நுட்பத்திலேயே தயாரிக்கப்பட்ட கிரையோஜெனிக் என்ஜினை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருப்பது, பல தமிழர்கள் ஏற்கனவே இஸ்ரோவின் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது ஜனவரி 13ஆம் தேதி, கடந்த 13ஆம் தேதி தான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த நாராயணன், டாக்டர் V நாராயணன் இஸ்ரோவின் தலைவராக பொறுப்பேற்றார். அந்த பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் முதல் நிகழ்வு, அந்த முதல் நிகழ்வே 100வது நிகழ்வாக 100வது ராக்கெட் செலுத்தும் நிகழ்வாக அமைந்திருப்பது சால சிறந்தது என்று கூறலாம். எனவே நாளை சாதனை படைக்க தயாராக இருக்கிறது இஸ்ரோ என்றுதான் கூற வேண்டும். இந்த 420 டன் எடை கொண்டது, மொத்தமாக அந்த ராக்கெட் என்று பார்த்தால் 420 டன் எடை கொண்டது, 50.9 மீட்டர் உயரம் கொண்டது. அது மட்டுமல்லாமல் 36,000 கிலோமீட்டர் தூரத்திலே சென்று இந்த ராக்கெட் நிலைநிறுத்த போகிறது. 3 கட்ட ராக்கெட்டாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இது 2250 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோள், அந்த NVS 02 என்ற செயற்கைக்கோளை எடுத்து செல்கிறது. இந்த செயற்கைக்கோளின் ஆய்வு காலமானது 10 ஆண்டுகள் விண்ணிலே நிலைநிறுத்திருக்கும். இது பல உள்நாட்டு தொழில்நுட்பம் தயாரான டிரான்ஸ்பாண்டர் இருக்கின்ற, அணுக்கடிகாரம் இருக்கிறது போன்ற அணுக்கடிகாரம் ஒவ்வொரு முறையும் அனுப்புகிறார்கள். தற்பொழுது அணுக்கடிகாரம் என்பது எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஆனால் மிக சரியான துல்லியமான நேரம் மட்டுமல்ல, மேம்படுத்தப்பட்ட அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் இடம்பெற்றுள்ளதால் இது தரை, கடல், வான்வெளி என அனைத்து வகை போக்குவரத்தையும் கண்காணிக்கக்கூடிய திறன்களை கொண்ட செயற்கைக்கோளாக இந்த NVS 02 இருக்க போகிறது. இதன் மூலமாக பல்வேறு செயற்கைக்கோளுடன் இணைந்து நமது வான்வழி மற்றும் தரை வழி மற்றும் கடல் வழி 3 போக்குவரத்திலும் கண்காணிக்கக்கூடிய திறன் பெற்றதாக இந்த செயற்கைக்கோள் இருக்க போகிறது. எனவே இந்த செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்துவதற்காகத்தான் இந்த ராக்கெட் GSLV ஜியோ சின்க்ரனைஸ் லான்ச் வெஹிக்கிள் 3 அந்த F-15 என்ற ராக்கெட் பறக்க இருக்கிறது மேலே. எனவே இந்த 100வது ராக்கெட்டை செலுத்துவது மூலமாக விண்வெளி துறையிலே ஒரு புதிய மைல்கல்லை இந்தியா எட்டுகிறது. அதாவது விண்வெளிக்கு 100 ராக்கெட்டுகளை அனுப்பிய நாடுகள் என்றால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான். ரஷ்யாவும் முன்பு சோவியத் யூனியன் USSR என்று அழைக்கப்பட்டது, தற்போது ரஷ்யா என்ற பெயரில் இருக்கிறது. அதே போன்று சீனாவும் இருக்கிறது. ஆனால் சீனாவை எவ்வளவு ராக்கெட் அனுப்பிய என்பதற்கு கணக்குகள் இல்லை வெளிப்படையாக. ஆனால் இந்தியா தற்போது 3வது தவிர்க்க முடியாத விண்வெளி துறையில் தவிர்க்க முடியாத வல்லரசாக இந்தியா மாறப் போகிறது நாளை முதல் என்பது தற்போது திட்டவட்டமாக தெரிகிறது. நாளை காலை 6:23 மணிக்கு விண்ணுக்கு பறக்க இருக்கிற GSLV அந்த ராக்கெட் பறந்தவுடன் நமது சாதனை இலக்கு என்பது அடுத்த கட்டத்திற்கு செல்லும் புதிய அத்தியாயத்தை, விண்வெளி துறையில் புதிய அத்தியாயத்தை எட்டுகிறது இந்தியா என்றால் மாற்று கருத்தில்லை. ராஜேஸ்வரி.
நேர்களே, இஸ்ரோவின் 100வது ராக்கெட்டான GSLV F-15 ராக்கெட் நாளை விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. இந்த ராக்கெட் சுமந்து செல்லக்கூடிய செயற்கைக்கோளின் பயன்பாடு குறித்து எமது செய்தி தலைமை சண்முக சுந்தரம் வழங்கிய தகவல்களை பார்த்தோம்.